வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. பெரியார் பிறந்த நாளில் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கேரளத்தில் நிபா வைரஸ் பரவல். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு. மது ஒழிப்பு மாநாடு என்பது திருமாவளவனின் ஏமாற்று வேலை. தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா விமர்சனம். பெரியார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் விஜய். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு பாஜகவினரும் அரசியல் கட்சி தலைவர்களும் திரையுலகினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திரை நட்சத்திரங்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோரும் தங்களது எக்ஸ் தள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதேபோன்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள் என்றும், நீங்கள் நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெரியார் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பெரியார் பிறந்த நாளையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் அவருக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். அவரை நினைவு கூர்ந்து கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றனர். அதன்படி சென்னை அண்ணா சாலை சிம்சன் அருகே உள்ள பெரியாரின் சிலையின் கீழே வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிகழ்வில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, பொன்முடி, ஏவாவேலு, சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் புரட்டு கதைகளுக்கும் வரட்டு வாதகங்களுக்கும் வளைந்து கொடுக்காதீர்கள், எல்லாவற்றுக்கும் மேலானது சுயமரியாதை என இனமான உணர்வூட்டி நிமிர் நடை போட வைத்த பகுத்தறிவு பகலவனுக்கு புரட்சி வணக்கம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் நிபா வைரஸ் பரவலை அடுத்து தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேரளத்தின் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட இளைஞர் கடந்த 9ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த நிலையில் அந்த இளைஞருடன் தொடர்பில் இருந்ததாக 175 பேர் கண்டறியப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரது விவரங்களும் சேகரிக்கப்பட்டு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். இதையடுத்து தமிழகத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக தமிழக கேரள எல்லையில் உள்ள நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளுமாறு அந்த மாவட்ட நிர்வாகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 2 மாநாடு நடைபெறுவதற்குள் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு இருக்க வேண்டும் என தொல் திருமாவளவன் அரசை கேட்டிருக்க வேண்டும் என்றும், மது ஒழிப்பு மாநாடு என்பது திருமாவளவனின் ஏமாற்று வேலை என்றும் தமிழக பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா விமர்சித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் இன்று நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் தமிழக பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா பங்கேற்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சென்னை தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை பணியை நேரடியாக பார்வையிட வந்திருந்தார் என்றும், மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலைக்காக எவ்வளவு கோடி ஆனாலும் செலவு செய்ய தயாராக இருக்கிறது என்றும், ஆனால் நிலம் கையகப்படுத்தி கொடுப்பதில் தமிழக அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் தெரிவித்த அவர், தொல் திருமாவளவன் அக்டோபர் 2 மாநாடு நடத்துவதற்கு தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டும் என அரசிடம் கேட்டிருக்க வேண்டும் என்றும், திருமாவளவன் மாநாடு மக்களை ஏமாற்றும் வேலை என்று ராஜா விமர்சித்துள்ளார். பெரியார் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூர் பெரியார் திடலில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் விஜய் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் பெரியார் பிறந்த நாளில் சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுகத்தின் தரத்தை உயர்த்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நன்றி கூட தெரிவிக்கவில்லை என்று சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.
பாஜக தமிழக தலைமை அலுவலகமான சென்னை கமலாலயத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில துணைத் தலைவர்கள் கரு நாகராஜன், VP துரைசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். விழாவை தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிறுத்தையாக ஆரம்பித்த திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்துவிட்டு சிறுத்து போய்விட்டார் என்றும், நடிகர் விஜய் திராவிட சாயலை சாயமாக பூசிக் கொண்டுள்ளார் என்றும், தமிழ்நாட்டில் திமுக சாயலில் இன்னொரு கட்சி தேவையில்லை என்றும், 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு அதிக நாட்கள் உள்ளது எனவும், அதற்குள் திருமாவளவன் என்ன பல்டி அடிக்கப் போகிறார் எனவும், விஜய் எந்த நிறத்தை மாற்றப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் தூத்துக்குடி துறைமுகத்தின் தரத்தை உயர்த்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நன்றி கூட தெரிவிக்கவில்லை என தெரிவித்தார். திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார், அவ்வளவுதான். ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் அதிமுகவை கூப்பிடுவோம், மாநாடு நடத்துவோம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைச்செருகல் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அது அட்மிட் தான், நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு, ஆக இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம், எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம், நாங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின், தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துவிட்டு வந்த உடனேயே சிரித்து போய்விட்டார்கள் என. ஆக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய், அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்துக்கொண்டு மதுவிலக்கை எப்படி பேசப் போகிறீர்கள்? என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்கள்? சங்ககிரியில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பாமகவினர் அஞ்சலி செலுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி தாலுகா அலுவலகம் அருகே நகர பாமக சார்பில் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த 21 பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்ககிரி பாமக நகர செயலாளர் VT ஐயப்பன் தலைமை தாங்கினார். பாமக நகர தலைவர் அர்ஜுனன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி உள்ளிட்ட பாமகவினர் பங்கேற்று இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் ஒன்றிய தலைவர் வடிவேல், ஒன்றிய செயலாளர் பிரகாஷ், ஊடக பேரவை உறுப்பினர் கௌதம், கிழக்கு ஒன்றிய தலைவர் சின்னுசாமி, முன்னாள் நகர செயலாளர் சுரேஷ்குமார், பாலமுருகன், நகர துணை செயலாளர் யுவராஜ், அருள், கார்த்தி, சிவா, சென்றாயன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். செங்குன்றத்தில் நடைபெற்ற மிலாது நபி ஊர்வலத்தை தலைமை இமானுமான முனைவர் மௌலவி காஜா மொய்னுதீன் ஜமாலி பிரார்த்தனை செய்து தொடங்கி வைத்தார். மாதவரம் தொகுதி செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிஷா சார்பில் நபிகள் நாயகம் பிறந்த தினத்தை முன்னிட்டு மிலாது நபி ஊர்வலம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மஸ்ஜிதே ஆயிஷா தலைவர் காஜா மொய்தீன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சிக்கு செயலாளர் அப்துல் லதீப், பொருளாளர் முகமது ஆஷிக் அலி, துணைத் தலைவர் ஹாபில் அக்பர் பாஷா, துணை செயலாளர் நாகூர் அனிபா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் தலைமை இமானுமான முனைவர் மௌலவி காஜா மொய்னுதீன் ஜமாலி பங்கேற்று பிரார்த்தனை செய்து ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். ஊர்வலம் மஸ்ஜிதே ஆயிஷாவில் தொடங்கி செங்குன்றம் பேரூராட்சிக்குட்பட்ட GNT சாலை, திருவிகா தெரு, தேவகி தெரு, வேணுகோபால் தெரு, வஉசி தெரு உள்ளிட்ட முக்கிய தெருக்களின் வழியாக சென்று வண்டிமேடு பகுதியில் நிறைவடைந்தது. ஊர்வலத்தில் மஸ்ஜிதே ஆயிஷா நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜாகிர் உசேன், சேட்டு, அப்துல் வாஹித், ஷா நவாஸ், சாகுல் அமீது, கலீல் ரஹ்மான் உள்ளிட்ட மதராசா மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நபிகளார் பொன்மொழிகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை, தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் காட்டு யானைகள் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதை வனத்துறையினர் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை, தொண்டாமுத்தூர், மதுக்கரை, பேரூர், வடவள்ளி, காளியனூர், மருதமலை போன்ற பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக காட்டு யானைகள் முகாமிட்டு அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் தோட்டங்களுக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் வடவள்ளி அடுத்த பொம்மன்பாளையத்தில் இரவு நேரத்தில் வனத்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுவிட்டு சென்றனர். அதன் பின்னர் வனப்பகுதியிலிருந்து தனது குட்டியை அழைத்துக் கொண்டு உணவு தேடி நடந்து செல்லும் காட்டு யானைகள் சோமையம்பாளையம் அருகே உள்ள கெம்பனூர் பகுதியில் நுழைந்து ஆலங்குட்டை எதிரில் உள்ள விவசாய தோட்டத்தில்
தோட்டத்திற்குள் புகுந்து சோளம், வாழை மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தி சென்றது. எனவே காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து விவசாய தோட்டங்களை சேதப்படுத்துவதை தடுக்க தமிழக அரசின் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரும்பாக்கத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய 8 அடுக்கு குடியிருப்பு பகுதியில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் 4 கத்தி, கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். சென்னை பெரும்பாக்கத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய 8 அடுக்கு குடியிருப்பு பகுதியில் அதிக அளவு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்ததை பெரும்பாக்கம் காவல்துறையினர் முற்றிலும் தடுத்துள்ளனர். மேலும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்றச் சம்பவங்களை நடைபெறாமல் இருக்க தீவிர கண்காணிப்பில் பெரும்பாக்கம் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிகாலையில் பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் உதவி ஆணையாளர் கிறிஸ்டின் ஜெயசு, பெரும்பாக்கம் காவல் ஆய்வாளர் சண்முகம், செம்மஞ்சேரி ஆய்வாளர் கிளாட்சான் ஜோஸ், 4 ஆய்வாளர்கள், 21 உதவி ஆய்வாளர்கள், பெண் காவலர்கள் உள்ளிட்ட 256 காவலர்கள் என சுமார் 300 பேர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய 8 அடுக்கு குடியிருப்பு பகுதியில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த நபர்களின் வீடுகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 4 கத்தி, கஞ்சா, குட்கா பொருட்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பேரிடர் காலங்களில் வீரர்கள் சம்பவ இடங்களுக்கு துரிதமாக விரைந்து மீட்பு பணியில் ஈடுபடவும், மனித உயிர்களை காக்கவும் பேருதவியாக இருந்த வாகனங்களுக்கு யாக வேள்வியுடன் சிறப்பு விஸ்வகர்மா பூஜை செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே நகரிக்குப்பத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழுவின் 4ஆம் படைப்பிரிவு மையத்தில் 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று பேரிடர் காலங்களில் வீரர்கள் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபடுத்த 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பேரிடர் காலங்களில் வீரர்கள் சம்பவ இடங்களுக்கு துரிதமாக விரைந்து மீட்பு பணியில் ஈடுபடவும், மனித உயிர்களை காக்கவும் பேருதவியாக இருந்த வாகனங்களுக்கு யாக வேள்வியுடன் சிறப்பு விஸ்வகர்மா பூஜை செய்யப்பட்டது. படைப்பிரிவின் காமண்டன்ட் சைலேந்திர சிங் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பேரிடர் மீட்பு படை வாகன பிரிவு அலுவலர் முருகேசன் மற்றும் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு வாகனங்களுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து வழிபட்டனர். செங்கோட்டை அருகே திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுத்தும் நிலையில் இடையூறாக உள்ள வாகன எடை மேடையில் சாலை ஆக்கிரமிப்பை உடனே அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் பேரூர் செயலாளர் ஷேக் மிரான் கோரிக்கை மனு அளித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புதூர் பேரூராட்சியின் SDBI கட்சியின் பேரூர் செயலாளர் ஷேக் மிரான் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். அதில் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கேரளாவிற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்லும் கனரக வாகனங்களில் அதிக அளவில் கனிம வளங்கள் ஏற்றி செல்லப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு செல்கின்றனர் எனவும், கிரஷர் பொடிகள் காற்றில் பறப்பதால் சுகாதாரக்கேடு ஏற்படுவதாகவும், செங்கோட்டை புளியரை இடையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான எடை நிலையத்தில் வாகனங்கள் எடை போடுவதற்காக நெடுஞ்சாலையில் ஒரு பகுதியை முழுவதுமாக ஆக்கிரமித்து வரிசையாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக தெரிவித்தார். மேலும் எடை நிலையத்தில் கான்கிரீட் தரை தளத்தை போட்டுவிட்டு வேக தடையை அகற்றிவிட்டனர். இதனால் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள கான்கிரீட் தளத்தை அகற்ற வேண்டும் என மனுவில் பேரூர் செயலாளர் ஷேக் மிரான் தெரிவித்துள்ளார். மாவட்டம் செங்கோட்டை வட்டம் புதூர் பேரூருக்கு உட்பட்ட பகுதியில் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கனரக வாகன இடைமேடை ஒரு தற்காலிகமாக கடந்த 1-2 ஆண்டுகளாக கேரளாவிற்கு பாறை, பொடி, மணல், ஜல்லி போன்ற பொருட்கள்லாம் அந்த பகுதியில் ஏற்றி செஞ்சுட்ருக்காங்க. இதனால் கனரக வாகனங்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் போயிட்டுருக்கிறதுனால சாலை ரொம்ப மோசமான நிலைக்கு உட்படுது. அது மட்டும் இல்லாமல் தனியார் இடைமேடை மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த பகுதியில் பெரிய ஒரு பள்ளம் ஏற்படுது. அதை சரி செய்கிறேன் அப்படிங்கிற நிலையில் தனியார் இடைமேடை நிலையத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோட்டுடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரு பகுதியை ஏறத்தாழ வலது பகுதியில் ஒரு மிகப்பெரிய காங்கிரீட் தடுப்பாக அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லி ரோட்டில் ஆக்கிரமிப்பு பண்ணி வாகன ஓட்டிகளுக்கு பெரிய இடைஞ்சலாகவும் நெருடலாகவும், புதியதாக அந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு அந்த ரோட்டை பற்றி அறியாதவங்களுக்கு புதுசாக விபத்து ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால அதுக்குண்டான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர்கிட்ட முன் வச்சிருக்கோம். கல்பாக்கம் அருகே தனிமையில் இருந்த மூதாட்டியை நகைக்காக கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தப்பித்துச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பொம்மராஜபுரம் கிராமத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக கன்னியம்மாள் என்பவர் தனியாக வசித்து வருகிறார். இவரது கணவர் கண்ணன் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றிய நிலையில் உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். இவர்களுக்கு 5 பிள்ளைகள் உள்ளனர்.
இந்நிலையில் கன்னியம்மாள் நடத்தி வந்த இட்லி கடையில் மர்ம நபர்கள் இட்லி சாப்பிட்டுவிட்டு சென்ற நிலையில் இரவு நேரத்தில் லைட் எரியாததை கண்ட அக்கம் பக்கத்தினர் மூதாட்டியின் பேரனுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு உள்ளே சென்று பார்த்தபோது கன்னியம்மாள் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததும் கழுத்தில் அணிந்திருந்த செயின் காணாமல் போனதும் தெரிய வந்தது. இதனையடுத்து மூதாட்டியின் பேரன் சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது கன்னியம்மாளை கொலை செய்துவிட்டு 2 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. தடயங்களை பதிவு செய்து கொலை குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மிலாது விழாவை முன்னிட்டு கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பில் தப்ரூக் உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இறை தூதர் முகமது நபிகள் பிறந்த தினத்தை மிலாது நபி விழாவாக உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள அலுவலகத்தில் கோவை பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பில் மிலாது நபி விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஜே முகமது ரபி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இந்து, இஸ்லாமியம், கிறிஸ்து மற்றும் சீக்கிய மதம் என அனைத்து மதத்தினர் கலந்து கொண்டனர். விழாவின் முன்னதாக உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. உலக மக்களுக்காக படைக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாள் இன்று உலகமெங்கும் 200 கோடிக்கு மேல் மக்கள் இன்று உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் குடும்பத்திலும் சரி, நட்பிலும் சரி, அனைத்து துறைகளிலும் உலகத்திலேயே சிறந்து விளங்கியவர்கள் நபிகள் நாயகம். அவர் 1500 வருடங்கள் ஆனாலும் இன்றும் உலகமெங்கும் 200 கோடி மக்களுக்கு மேல் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆம்பூர் அருகே மாவீரன் சினிமா பட பாணியில் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடந்த சில நாட்களிலேயே இலங்கை தமிழர் குடியிருப்பின் மேல்தள பூச்சிகள் இடிந்து விழுந்ததால் இலங்கை தமிழர்கள் அச்சமடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் மற்றும் சின்னப்பள்ளி குப்பம் பகுதியில் இலங்கை மறுவாழ்வு மையத்தில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு 12 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் 236 புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டது. இந்த கட்டிடங்களை கடந்த ஆகஸ்ட் மாதம் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்நிலையில் குடியிருப்புகள் பயனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டதை அடுத்து பயனாளிகள் குடியிருப்புகளில் குடிபுக துவங்கிய நிலையில் மயூரான் விஜய் தம்பதியினருக்கு வழங்கப்பட்ட குடியிருப்பு கட்டிடத்தின் மேல்தள பூச்சிகள் இடிந்து விழுந்ததால் மயூரான் தனது குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் குடியிருப்பில் இருந்து வெளியேறினார். இதேபோல் அருகாமையில் உள்ள குடியிருப்புகளிலும் சுவற்றில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். சங்கராபுரம் பெரியார் சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மது பாட்டில்களை கீழே கொட்டி அழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பகுத்தறிவு பகலவன் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாட வேண்டும் என தமிழக அரசு அறிவித்த நிலையில் தந்தை பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் இருந்து பேரணியாக சென்ற விடுதலை சிறுத்தை கட்சியினர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்புள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து சமூகத்தை சீரழிக்கும் மதுபான கடைகளை தமிழக அரசு உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி மது பாட்டில்களை பெரியார் சிலை முன்பு கொட்டி அழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்த உள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மதுபான கடைகளை மூட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வன்னியர் உட்பட பல ஜாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடு கேட்டு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு பாமக சார்பில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. வன்னியர் உட்பட 108 ஜாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடு கேட்டு 1987 ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டு தங்களது உயிரை மாய்த்து கொண்ட தியாகிகளுக்கு
பாமக சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 17ஆம் தேதி தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பவானி பேருந்து நிலையத்தில் ஈரோடு வடக்கு மாவட்ட பாமக சார்பில் நகர செயலாளர் தினேஷ் நாயகர் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு பாமகவினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ராஜேந்திரன் மற்றும் நகர தலைவர் பிரகாஷ், மாநில துணைத் தலைவர் SL பரமசிவம் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீனம்பாக்கத்தில் GST சாலையை கடக்க முயன்ற போது வாகனம் மோதியதில் அடிபட்ட ஆண் குரங்கிற்கு வாகன ஓட்டி ஒருவர் முதலுதவி சிகிச்சை அளித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை மீனம்பாக்கம் GST சாலையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அருகே காலையில் வழக்கம் போல் 5 குரங்குகள் சுற்றித் திரிந்தன. இந்த நிலையில் அதில் ஒரு குரங்கு திடீரென சாலையை கடக்க முயன்ற போது அவ்வழியாக வந்த வாகனம் மோதிவிட்டு சென்றதில் குரங்கு பலத்த காயமடைந்தது. இதனை கண்ட அவ்வழியாக வந்த வாகன ஓட்டி ஒருவர் காயமடைந்த குரங்கிற்கு தண்ணீர் ஊற்றியும் CPR மூலம் முதலுதவி சிகிச்சை அளிக்க முயன்றும் பலனளிக்காமல் குரங்கு உயிரிழந்தது. அதன் பின்னர் குரங்கை அப்புறப்படுத்தி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். வாகன ஓட்டியின் இந்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற தூய்மை பணியில் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சித்துறையின் மூலம் மத்திய அரசின் திட்டமான ஸ்விச்சிதா ஹைசேவா என்ற திட்டத்தின் கீழ் திருப்பட்டினம் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் மீனவர் கிராமத்தை சேர்ந்த மகளிர் மற்றும் சுய உதவி பெண்கள் தூய்மை பணியாளர்கள் ஒன்றிணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டார். மேலும் தூய்மை பணி சம்பந்தமாக ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட மகளிர் பங்கேற்று மத்திய அரசின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள், மீனவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பெரியாரின் சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை திருவொற்றியூர் அடுத்த எண்ணூர் வணிக வளாகம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து உறுதிமொழி ஏற்றார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியவர்கள், முதியோர்கள், தூய்மை பணியாளர்கள் என 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேஷ்டி, சேலை மற்றும் பிரியாணி வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை முன்னாள் மாவட்ட பிரதிநிதி K சந்தோஷ்குமார், 2வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோமதி சந்தோஷ்குமார் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ராமநாதன், தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் முருகேசன், செழியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகே உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சமூக நீதி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் க. செல்வம், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் மேயர் மகாலட்சுமி யுவராஜ், தலைமை செயற்குழு உறுப்பினர் MS சுகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று காஞ்சிபுரம் வடக்கு பகுதி அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் தலைமையில் அதிமுக பகுதி கழக செயலாளர்கள் ஜெயராஜ், பாலாஜி, கோல்ட் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டு பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். இதேபோன்று VCK உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் திருக்குவளை சமத்துவபுரத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியாரின் மார்பளவு சிலைக்கு திமுகவினர், திராவிட கழக நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திமுக கிளையூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மலர்வண்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் திராவிடர் கழகத்தினர் பங்கேற்று தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று திராவிடர் கழகம், திருக்குவளை முத்தமிழ் மன்றம் மற்றும் பீனிக்ஸ் டியூஷன் சென்டர் ஆகியவற்றின் சார்பில் திருக்குவளை சமத்துவபுரத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு பள்ளி மாணவர்கள் மலர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவள்ளூர் மையம் மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் தலைமையிலும் காந்திநகர் பாலாஜி ஏற்பாட்டில் திருவள்ளூர் அடுத்து புல்லரம்பாக்கம் பகுதியில் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு மது மற்றும் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை மண்டல செயலாளர் மூவா, சித்தார்த், கைவண்டு செந்தில், புல்லரம்பாக்கம் புருஷோத், விளம்பாக்கம் வெங்கடேசன், புல்லரம்பாக்கம் வெள்ளை ஆகியோர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி கோஷங்கள் எழுப்பி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் நகர் பகுதியில் இருந்து MGR நகர், புல்லரம்பாக்கம் வரை போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் அண்ணாமலையாரை வழிபாடு செய்தார்.
நினைத்தாலே முக்தி தரும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சுவாமி தரிசனம் செய்தார். காட்டுமன்னார் கோவில் அடுத்த திருநாரையூர் கிராமத்தில் அமைந்துள்ள பொல்லா பிள்ளையார் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த திருநாரையூர் கிராமத்தில் அமைந்துள்ள பொல்லா பிள்ளையார் மற்றும் திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத சுயம் பிரகாச ஈஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்தம் பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் பங்கேற்று கங்கா, யமுனா, திரிவேணி சங்கமம், ராமேஸ்வரம் உள்ளிட்ட புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசத்தை யாகசாலையில் வைத்து பூஜித்தனர். அதன் பின்னர் சிவாச்சாரியார்கள் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு புனித நீரை எடுத்துச் சென்று ட்ரோன் மூலம் கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் பொல்லா பிள்ளையார், திரிபுர சுந்தரி அம்பிகா சமேத சுயம் பிரகாச ஈஸ்வரர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் திருப்பனந்தர் ஸ்ரீ காசிமடம் தளத்தின் காசிவாசி ஸ்ரீலஸ்ரீ முத்துக்குமார் சுவாமி தம்பிரான் உள்ளிட்ட 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் வேல்விழி, ஆய்வாளர் ஜெயசித்ரா, ஊராட்சி தலைவர் வாசுகி சோழன் மற்றும் திருநாரையூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பொது தரிசன வரிசையில் நின்ற பக்தர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மிலாடி நபியையொட்டி அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் வள்ளிக்குகை பகுதியில் உள்ள பொது தரிசன பாதையில் வரிசையில் நின்ற பக்தர்களுக்கு இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது பக்தர்கள் இருவர் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதனை கண்ட அங்கு நின்ற பக்தர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. இனி வருவது உலக செய்திகள். மியான்மரில் யாகி சூறாவளி புயல் தாக்கியதில் 226 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தென் சீன கடலில் உருவான யாகி சூறாவளி புயல் பிலிப்பைன்ஸ், தெற்கு சீனா, வியட்நாம், லாவோஸ் மற்றும் மியான்மர் நாடுகளை கடுமையாக தாக்கியது. இந்நிலையில் மியான்மரில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி 226 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 77 பேர் காணாமல் போயுள்ளதாக அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர். மியான்மர் உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுடனான தகவல் தொடர்பு சிக்கல்கள் காரணமாக உயிரிழப்பு எண்ணிக்கை மெதுவாக உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் வியட்நாமில் கிட்டத்தட்ட 300 பேரும், தாய்லாந்தில் 42 பேரும், லாவோஸில் 4 பேரும் உயிரிழந்ததாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் ஒருங்கிணைப்பு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. பெரியார் பிறந்த நாளில் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கேரளத்தில் நிபா வைரஸ் பரவல். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு. மது ஒழிப்பு மாநாடு என்பது திருமாவளவனின் ஏமாற்று வேலை. தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா விமர்சனம். பெரியார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் விஜய். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.